தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அது அந்த இமேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் சரி ஓகேன்னு இந்த இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கிருக்கேன். வெயிலுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி மிளகா இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அது என்ன பொருள் வாங்கியிருக்கோன்றது வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வர சொல்லு தென்றலை. அன்பாக்சிங் வீடியோ சொல்லியிருந்தேன், ஒரு பொருள் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. அதை வந்து யார் பண்ண போகிறா அப்படின்னா பாரதி தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறான். என்ன பாரதி? யூடியூப்காக என்ன பண்ணிருக்கோம்னா ஐபேடு இந்த அக்சசரிஸ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து என்னன்னா வீடியோ எடுக்கும்போது வந்து நம்ம கையால் பிடிச்சி எடுத்தால் ரொம்ப ஷேக் ஆகுது நம்ம ஃபோன். நம்மகிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொபைல் ஒன்றும் குவாலிட்டி கிடையாது, இருக்கிறத வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ஷேக் ஆகுது வீடியோ எடுக்கும்போது. சரி அதனால தான் அந்த ட்ரைபேட் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அது அந்த இமேஜ் பாருங்கள். செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஷேக் ஆகாமல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி தான், சின்னது தான். இப்போ நம்மளால முடிஞ்சது சின்னது தான். இதோட பெருசெல்லாம் இருக்குது, அது பயங்கர ரேட்டில். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன முக்கியமான ப்ராடக்ட் இதுதான். டிஜிடெக்ஸில் வந்து ரிங் லைட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஏற்கனவே ஒரு லைட் வாங்கியிருந்தோம். அது வந்து லோக்கல் பிராண்டு. எப்படி சொல்கிறது, ரொம்ப மெலிசாக இருந்து உடஞ்சிச்சு, சீக்கிரமாகவே உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் சரி ஓகேன்ட்டு இந்த இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வாங்கியிருக்கோம். இது வந்து கம்பெனி. சரி வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னும் பிரிக்கவே இல்லை, இப்போ தான் நம்ம பிரிக்க போகிறோம். சரி உங்ககிட்ட காமிச்சிட்டே அப்படியே பிரிச்சிடலாமே. ஃபஸ்ட்டு வந்து ட்ரைபேட் பார்த்துக்கலாம். ட்ரைபேட் பார்த்துலாமா? உங்ககிட்ட காமிச்சிட்டே அப்படியே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ தான் பிரிக்கிறோம். எப்படி இருக்குன்னு கூட பார்க்கலாம். என்ன பாரதி? பிளாக் கலரில் தானே இருக்கும். வேறு கலரில் இருக்குமா என்ன? இருக்கு ஒயிட்டில். இப்போதைக்கு சின்னதாக கையில் எடுத்துக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கூட எடுத்துக்கலாம்ல. அதுதான் செல்ஃபி எடுக்கிறோன்னா இப்படி. சப்போஸ் வீடியோஸ் ஏதாவது ஷூட் பண்ணுறோம் சின்னதாக கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னா ஓகே ஓகே. ஓ வச்சுக்காமி. ஓகே இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காகவா? ஓகே. ஏன்னா நம்ம கையிலே பிடிச்சிட்டு இருக்கோமா, வீடியோ வேறு ஷேக் ஆகுது. அதனால் வந்து சரி சிம்பிளாக இப்போதைக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் பெருசாகவே நிறைய பேர் வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக சொல்கிறேன், அது போக போக பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்ல. ஷேக் ஆகலை, பிடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. அது வந்து பார்த்து ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல்லே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது பரவாயில்ல, ஒரு கையில் பிடிக்க. ஓகே அன்பாக்சிங். ஒரே ஒரு டேப் தான் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஒன்று வாங்கணும், ஆனால் அதை வீடியோவில் காமிக்கல. அது எப்போ வாங்கினது, அது கொஞ்சம் சின்னது, ரொம்ப சின்னது. அது சரியாக வீடியோவில் காட்டல. லோக்கல் பிராண்ட் வேறு, சரியாக உடஞ்சிச்சு, சீக்கிரமாகவே உடஞ்சிருச்சு. பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு வருது. எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வந்து சரி ஓகே ஆர்டர் போடலாம், சேலரி வரட்டும், சுத்தமாக கையில் காசு இல்லை, இது சேலரி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போட்டார். என்ன பாக்ஸ் பாரு, என்ன வெறும் பாக்ஸ். இல்லை ஏப்ரல் ஃபுல், அதான் அவன் ஏமாத்திட்டாவளோ. வெறும் பாக்ஸ் மட்டும் வெளில வருது. என்னப்பா என்னடா நான் சொல்கிற மாதிரி வெறும் பாக்ஸ் தான் வெளில வருது. இங்கே பாருங்களேன், வெறும் பாக்ஸ் தான் வருது. எப்போ தான் ப்ராடக்ட் வெளில வரும்? பீஸா மாதிரி வந்து பார்சல் வந்து இது மாதிரி வந்துருக்கு. ஆனால் இது உள்ளதான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, உள்ள வந்து அது உள்ளதான் இருக்கும்ல. ஓ காமிங்க, கிட்ட காமிங்க. இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறது.
இது வந்து இந்த ஸ்டாண்டு இதுக்கு மேலே தான் இதை ஃபிட் பண்ணுறது கேபிள் ரைட்டு கேட்கக்கூடாது கேட் லாக் கொடுத்துருக்காங்க கேட் லாக் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால நமக்கு தெரியும் இது வந்து மேலே இதுதான் மொபைல் வந்து ஹோல்டு பண்ணும் அப்புறம் வந்து இது வந்து ரிங் லைட் இது எதுக்காகனா நம்மளோட வீடியோக்காக தான் மெயினாக ஸ்டாண்டு இது வந்து ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தியா வெறும் பாக்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டாங்க உள்ளே தான் இருக்குது வெறும் பாக்ஸ் இது ஏன்னா பாக்ஸ் பெருசாக இருக்குல்ல இது எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்காங்க ஓகே இது ஸ்டாண்டு இன்னும் ஏதோ கொட்டுது அதுலேருந்து சரி சரி ஒருவேளை ஏதாவது கூப்பன் வச்சிட்டாங்களோ இதுதான் ஸ்டாண்டு இதை தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இது எப்படின்னா லூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி லூஸாக தான் இருக்குது அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க டைப் பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னும் ஹைட் போகும் இவ்வளோதான் இதோட ஹைட்டு ஓகே இதுக்கு மேலே வந்து ரிங் லைட் இருக்குது இதுதான் எண்டிங் இதுக்கு மேலே வந்து லைட் ஃபிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளக்கில் சொருவிட்டா லைட் எரியும் செக் பண்ணியே பார்த்துடலாமா இதுக்கு மேலே தான் இந்த கிளாம்பு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா ரிங் லைட் இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குடா அந்த ட்ரைபேட் ஃபஸ்ட்டு காமிச்சோல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு செல்லு கையிலே பிடிச்சிட்டு இருந்தோம் மொபைலில் இது கொஞ்சம் பரவாயில்ல கை வலிக்காமல் இருக்கும்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அதில் மொபைல் வச்சுட்டு அப்படியே நம்ம வீடியோஸ் எடுக்க வேண்டியதான் இது வந்து இப்போ நிறைய ஃபோனை வச்சுக்காங்க சரி வச்சுக்கோ அவ்வளோதான் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது வீடியோ எடுக்கிறதா எடுக்க வேண்டியதான் இப்போ லைட்டு வந்து பிரைட்னஸ்க்காக போட்டு ஆன் பண்ணணும் இப்படி கைடாக இருக்கா கலர்ஸ்லாம் எதுவும் இல்லை 3 கலர் தான் வரும் கொஞ்சம் டிம்மாக கொஞ்சம் சாண்டில் கலர் மாதிரி அப்புறம் பியூர் ஒயிட் ஒன்று 3 கலர் தான் அப்புறம் பியூர் ஒயிட் பிரைட்னஸ் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் பிரைட்னஸ் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம் அதிகமாக ஏற்கனவே நம்ம வாங்கினது வந்து கலர் லைட் எல்லாமே இருந்ததுல்ல இது வந்து பிரைட்னஸ் கம்மியாக இதில் கிடையாது நமக்கு வந்து கண்ணு பூசாமல் இருக்குது அப்படியே வச்சு அவ்வளோதான் பிரைட்னஸ் பண்ணி வந்து இது பிரைட்னஸ் அவ்வளோதான் சரி ஓகே அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லைட் எரியுது இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் நிறைய வந்து இது வந்து பழசு உடஞ்சதுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இதை வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ வாங்கியாச்சு நிறைய நாங்கள் வாங்கியிருக்க லைட்டு வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை இதோட குவாலிட்டியான லைட்டு ஏதாவது இருந்தாலும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போதைக்கு நமக்கு இது போதுமே தான் வாங்கணும் இல்லை இதோட பெரிய சைஸ் இருக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 சைஸ் தான் 14 தான் வாங்கியிருக்கோம் 18 இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்கும் சரி இப்போதைக்கு அது வேணாம் இப்போதைக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கலாம் அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் பொறுமையாக வாங்கிக்கலாம்னு விட்டாச்சு சரி ஓகே நான் நிறைய அதுக்குள்ளே இது வெள்ளையர் பிஞ்செல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆமாம் நம்ம சந்தைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தோம்ல ஆல்ரெடி வீடியோலையும் காமிச்சிருக்கேன் இதுக்காக தான் மெயினாக நம்ம வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி அரைஞ்சி வெயிலுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி மிளகாத்தூள்லாம் கலந்து எடுத்துட்டு வந்துட்டேன் போல கிச்சன்லேருந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வேகமாக சீக்கிரம் புது கத்தி ஷார்ப்பாக இருக்கு பயமாக இருக்குது பார்த்து கை கிட்ட வந்தோடனே பார்த்து இப்போ வந்து நம்ம இந்த கத்திலே வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல உப்பு மிளகாத்தூள் போட்டு இதை அப்படியே இதில் வச்சு கொஞ்சமா நான் ஒரே இடத்துல வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி இல்லை எல்லா இடத்துலையுமே தோபாரை கத்திலே அப்படியே தடவி வேண்டியதான் வேணும்னா நீங்கள் கையால் கூட தடவிக்கலாம் அப்படியே கையால் தடவி கண்ணிலையும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீ பேசாம கையால் எடுத்து அப்படி தூவி விட்டாலே நல்லா இருந்துடும் இல்லை கத்தியால் வச்சு தடவிட்டு இருக்கேன் நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கையால் தடவி கண்ணில் வச்சுக்கலாம் வைத்தியம் கையால் எடுத்து இப்படி தூவி விடு எல்லா இடமும் நல்லா இருக்கும் தூவனா அதிகமாகிடும் அதுக்கு தான் லைட்டாக எடுத்து பேசுறது இல்லையா சரி பார்க்கும்போது அப்படியே நாக்கூர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பாக கமெண்ட்ல
ம் சூப்பரா நல்லா உப்பு மிளகாய் எல்லாமே வறுத்து அப்படியே செம்மையாக இருக்கும். இதே மாதிரி மாங்காவும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ மாங்காய் கட் பண்ணுறோம். எனக்கும் கொஞ்சம் கொடுத்தா. எஸ், வாரத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் மாங்காய் வெட்டிட்டியா? மாங்காய் பற்றியா பீஸ் அழகாக போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே நம்ம பீச் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து மிளகாத்தில் அப்படியே லெட்டை தூவிட்டு கொஞ்சம் தண்ணி பட்டதெல்லாம் அப்படியே வெட்டி பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு பீஸ் எடுத்து அப்படி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப காரம் போகுது. புளிப்பா? ஒட்டு மாங்காய் தானே இது? புளிது. ஒரு சில மாங்காய் புளிக்கல. ஆனால் சூப்பராக இருக்கும். புளிச்சாதான் ஆகும். சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து பிரைட்டாக இருக்குது. லைட்டு வச்சு இதுக்கு முன்னாடி வந்து லைட் இல்லாமல் எடுத்தோம். சொல்லணும்னு நினைச்சேன். முன்னாடி வந்து லைட் இல்லாமல் எடுத்தோம். இப்போ லைட்டு இல்லையா, அந்த லைட் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா இந்த நாத்தங்காய் தழையில் வந்து புளி வச்சுலாம் சாப்பிடுவோம். நீ சாப்பிட்ருக்கியா அது மாதிரிலாம்? நாங்களாம் சாப்பிடுவோம். சப்பி சப்பி சாப்பிடுவோம். அது நாத்தங்காய் மேலே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க அந்த இலையை பறிச்சு அதில் வீட்டிலேருந்து புளி குழம்பு புளி அதை வந்து உண்டு பிடிச்சி அந்த நாத்தங்காய் இலையில வச்சு வெத்தலை மடிக்கிறோம்ல அந்த மாதிரி மடிச்சு அப்படியே வாயில போட்டு சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.